அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். தங்கராஜ் சொன்ன மாதிரியே சுரேஷ் வந்து எப்படியாவது அழகுமதி கிட்ட பேசணும், அழகுமதி கிட்ட பேசி புரிய வைக்கணும். தங்கராஜ் மாமா சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக இதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அழகுமதி கிட்ட பேசுறதுக்காக சுரேஷ் வராரு. அழகுமதி ஏற்கனவே வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் வேற ஏதாவது வேலை தேடணும்னாலும் ரொம்ப நாள் ஆகும், உடனே வேலை கிடைக்காதே, என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. அங்கே வந்து சுரேஷ் அழகுமதி கிட்ட பொறுமையாக பேசுகிறாரு. என்ன அழகுமதி, இன்னும் நடந்த பிரச்சனையை பற்றியே யோசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதா, சரியாக சாப்பிட்றதும் இல்லை, யார்கிட்டையும் சரியாக பேசுகிறதும் இல்லை, நீ எவ்வளோ மனசு வேதனைப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை பார்க்குறதுக்காக நானே காலேஜுக்கு வந்தேன், உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். இப்போவாது என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, மலரக்கா சொன்னதால தான் காலேஜுக்கு வந்தேன்னு. அது மட்டும் இல்லாமல் என் மேலே உள்ள அக்கறையில் நீங்கள் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படியும் நான் வீட்டுக்கு வரதானே போகிறேன், நீங்கள் எதுக்காக என்னை பார்க்குறதுக்காக காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ இப்படி பேசுகிற, வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நீ ரொம்ப மனசு வேதனைப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை பார்த்து பேசலாமே நினச்சேன். நீ கவலைப்படாமல் இரு, உனக்கு நிறைய திறமை இருக்குது, கண்டிப்பாக இதை விட உனக்கு பெரிய வேலை கிடைக்க தான் போகுது. உனக்காக நான் தானே சப்போர்ட் பண்ணி பேசினேன், நீ வேலைக்கு போகணும்னு நினச்சப்ப உனக்காக பேசினதே நான் தான். இப்போ உனக்கு இந்த வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் மனசு வேதனைப்படுறேன். சீக்கிரமாகவே இந்த வேலை உனக்கு கிடைக்க தான் போகுது, நீ கவலைப்படாத அப்படின்னு பொறுமையாக பேசிட்டு மெதுவாக அழகுமதி பக்கத்தில் வந்து நிற்கிறாரு சுரேஷ். உடனே அழகுமதி சொல்கிறாங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்கிறாங்க. இனி நீ வீட்டில் தானே இருக்க போகிற, எப்போ வேணாலும் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லும்போது, வீட்டில் இருக்க வேலையை செய்யணும், ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அழகுமதி, இனி உன்னால் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும். நீ எவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக எல்லாரையும் பார்த்துக்க போகிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சந்தோஷமாக சுரேஷ் பேசிக்கிட்டே வந்து மெதுவாக அழகுமதியோட கையை பிடிச்ச உடனே அழகுமதி ரொம்ப கோவமாக சுரேஷை பார்த்த உடனே இங்கே சுரேஷ் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே இப்படி தான் தங்கராஜ் மாமா பேச்சை கேட்டு அழகுமதி கிட்ட பேசலாமேன்னு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அழகுமதியால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அதனால இங்கே அழகுமதி வேற ரொம்ப கோபமாக பார்க்குறா, என்ன செய்யறது அப்படின்னு உடனே அங்கே மெதுவாக அந்த பக்கமாக போய் நிற்கிறாரு. இல்லை அழகுமதி, நீ என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பேசினேன், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன, நீ ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளவுதானே, நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு அழகுமதி ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. அழகுமதி கொஞ்சம் பொறுமையாக பேசு, அப்புறம் அப்பாவும் அம்மாவும் வந்து என்னன்னு கேள்வி கேட்பாங்க. இல்லை நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நானும் உங்ககிட்ட பேசணுன்னு தான் நினச்சேன். நீங்கள் எனக்காக வந்து காலேஜில் வந்து பேசி என்னை கூப்பிட்டு வந்தீங்கல்ல, உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசுவீங்கன்னு யோசிக்கவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் இப்போ என்னால் உங்கள் பேச்சை கேட்கவும் முடியாது, அதே மாதிரி என் வாழ்க்கையை இப்போ சந்தோஷமாக பார்த்துக்கவும் முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நிலமையில தான் இருக்கேன். இந்த வேலை கிடைக்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த வேலை கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இப்போ அந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு நீங்கள் தான் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அழகுமதி சொல்கிறாங்க. இதை கேட்ட சுரேஷ் ரொம்பவே பதட்டமா, எனக்கு புரியுது அழகுமதி, நீ என்ன பேச வரேன்னு எனக்கு புரியுது, நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாக உனக்கு வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நீ எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, என்னால் எந்த பிரச்சனையும் வராது, நீங்களும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அவ்வளவுதான், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அழகுமதி வராங்க. அப்போ தான் சுரேஷ் யோசிக்கிறாரு, நல்ல வேலை அழகுமதி ரொம்ப கோபமாக பேசி எனக்கு பிரச்சனை செய்யலை, அப்புறம் அப்பா அம்மா வந்து என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்லியிருப்பேன், நல்ல வேலை அழகுமதி அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இனி தங்கராஜ் மாமா பேச்சை கேட்கவே கூடாது, அழகுமதி கிட்ட பேசணும், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சுரேஷ் வந்து யோசிக்கிறாரு. இருந்தாலும் அழகுமதி இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட பொறுமையாக தானே பேசியிருக்கா, ஒருவேளை அழகுமதி மனசு மாறி இருப்பாளா, நான் தான் அழகுமதியை புரிஞ்சுக்காமல் இருக்கனா அப்படின்னு அழகுமதி அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சுரேஷ் அழகுமதியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் சுரேஷ் எப்பயும் போல் தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாரு. தங்கராஜ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. சுரேஷு எப்படி இருக்க சுரேஷு அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது, தங்கராஜ் மாமா, நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, எங்ககிட்ட பேசிட்டு கிளம்புனீங்க, இப்போ என்ன சீக்கிரமாக ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷு, நான் எதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு உனக்கு புரியலையா, நான் சொன்ன மாதிரியே அழகுமதி கிட்ட பேசுனியா, உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன தங்கராஜ் மாமா, உங்கள் பேச்சை கேட்டதால் நல்ல வேலை எனக்கு பிரச்சனை வரலை,
அழகுமதி ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்க. இப்போ அவங்க என்கிட்ட பேசுகிற நிலமையில இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அழகுமதி கிட்ட நான் பேசினாலும் அவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷு, நான் நினச்ச மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நினச்சா என்ன? நீ அழகுமதி கிட்ட பேசி புரிய வைப்பேன்னு நினச்சா என்ன சுரேஷு, இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே எனக்காக நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. அதனால் இனியும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு இருந்தா கண்டிப்பாக அழகுமதி என் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க. எனக்கு இதெல்லாம் புரியுது தங்கராஜ் மாமான்னு சொல்லும்போது, சரி சுரேஷு, நீயே அழகுமதி கிட்ட பேசு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு தங்கராஜ். அப்போ தங்கராஜ் யோசிக்கிறாரு, இப்போ அழகுமதி வேலைக்கு போகிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது சுரேஷ் செஞ்ச உதவியை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. இங்கே சுரேஷும் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துப்பான்னு நினச்சா, நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே. எப்படி தான் சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணுறது, எப்படி தான் சுரேஷ்க்கு உதவி செய்கிறது, சுரேஷும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு தங்கராஜ் ரொம்பவே யோசிக்கிறாரு. இங்கே தங்கராஜ் சுரேஷ் கிட்ட பேசுனதை கவனிக்கிறாங்க ரேவதி. தங்கராஜுக்கு வேற வேலையே இல்லை. அழகுமதி இப்போ எந்த நிலமையில இருக்காங்க, இப்போ சுரேஷ்க்கு இப்படி ஒரு யோசனையை சொல்கிறாரே தங்கராஜ். தங்கராஜ் தன்னுடைய வேலையை மட்டும் கவனிக்க மாட்டார். எல்லாருக்கும் உதவி செய்யணும், நல்ல பேர் வாங்கணும்னு மட்டும் தேவையில்லாத வேலையை செய்வார். அதனால தானே என்னை பற்றின உண்மையை என் அப்பா அம்மா கிட்ட வேற சொன்னார். நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன்னு என் அப்பா அம்மா கிட்ட சொன்னதால் என் அப்பாவும் அம்மாவும் நான் வீட்டுக்கு கிளம்பும்போது சரியாக என்கிட்ட பேசவே இல்லை. நான் எப்பயும் போல தான் பேசினேன். என் அப்பாவும் அம்மாவும் உண்மையாகவே மலரண்ணியவும் அழகுமதியவும் சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற உண்மையை சொன்னேன். ஆனால் இந்த உண்மையை இங்கே நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தங்கராஜ் எங்கள் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் சொல்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. என் அப்பா கிட்டேயும் பேசணும்னு நினச்சேன், என் அப்பாவும் நான் ஃபோன் பண்ணால் பேச மாட்டேங்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு காரணமே தங்கராஜ் தான். இதில் சுரேஷோட வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும்னு யோசிக்கிறாரா அப்படின்னு தங்கராஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ரேவதி. ரேவதி நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட தேவையில்லாமல் இப்படிலாம் பேசியிருக்கிறாளே அப்படின்னு ராகவன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ராஜலக்ஷ்மி. ஆமாம் ராஜலக்ஷ்மி, இங்கே மலரும் அழகுமதியும் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு ரேவதி கிட்ட சொல்கிறதால ரேவதியும் நம்மளை புரிஞ்சுக்காமல் பேசியிருக்கா. நம்ம பொண்ணு ரேவதி இப்படிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இங்கே மலரையும் அழகுமதியவும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேங்கிறோன்னு ரேவதி சொன்னதால் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் நம்மளை பற்றி என்ன யோசிப்பார்? ரேவதி இப்படிலாம் பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். ஆமாங்க, மலரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். மலர் நம்ம வீட்டு மூத்த மருமகன், மலருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதனால் மலரும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இதில் வேற மலர் அப்பப்போ ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறதெல்லாம் சரியில்லைங்க. இனி மலர்கிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ராஜலக்ஷ்மி, அழகுமதிக்கிட்டேயும் மலர்கிட்டையும் நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். என்னங்க, அவங்க நம்ம வீட்டு மருமக தானே, அவங்க வேலையை சரியாக செய்கிறாங்களா, நம்ம பேச்சை கேட்குறாங்களான்னு நம்ம தானங்க அக்கறையை பார்த்துக்கணும். என்ன இருந்தாலும் இந்த வீட்டு பெரியவங்க நம்ம பேச்சை கேட்டால் தானங்க சரிப்பட்டு வரும். நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு அப்படின்னு கூப்பிட்றாங்க ராஜலக்ஷ்மி. உடனே மலர் கிச்சனில் வேற நிறைய வேலை இருக்குது, இப்போ ராஜலக்ஷ்மி அத்தை கூப்பிடுறாங்களே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக, இந்த வேலையை விட்டுட்டும் போக முடியாது, கிச்சனில் இருக்க வேலையை செய்யாமல் போனால் நீ இவ்வளோ நேரம் இந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தியான்னு கேட்பாங்களே அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜலக்ஷ்மி கிட்ட பேசுறதுக்காக மலர் வராங்க. உடனே ராகவன் ரொம்ப கோவமா, என்ன மலர் இதெல்லாம், ராஜலக்ஷ்மி உன்னை கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, பதில் பேசாமல் அமைதியாக கிச்சனில் அப்படி என்னதான் வேலை செய்கிற, நாங்கள் கூப்பிட்டா உடனே வரணும்னு உனக்கு தெரியாதா, நீ வர வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கணுமா, நீ எப்போ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ராகவன் மாமா என்னாச்சு, அத்தை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் மலர், நான் கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு இப்போ கேளு அப்படின்னு ராஜலக்ஷ்மி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அத்தை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு மலர் கேட்கும்போது, மலர் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை தண்ணி இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மலர், தண்ணி இங்கே தான் இருக்குது, ஆனால் நீ தானே தண்ணியை எடுத்து கொடுக்கணும், அதான் உன்னை வர சொன்னேன், கூப்பிட்டேன், நீ வர இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, அத்தை பக்கத்தில் இருக்க தண்ணியை உங்களால் எடுக்க முடியாதா, இதுக்காக தான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்களா, அத்தை கிச்சனில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், தனியாகவே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், என்னை புரிஞ்சுக்காம இந்த வேலைக்கெல்லாம் எதுக்கு அத்தை என்னை கூப்பிடுறீங்க, அத்தை நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அப்படியே ஏதாவது வேலை செய்யணும் உதவி செய்யுங்க அத்தைன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நான் உடனே ரெஸ்ட் எடுக்கணும்னு பேசுகிறீங்க, எதுக்கு அத்தை இப்படிலாம் செய்கிறீங்க, பாருங்கள் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, உடனே ராகவன் ரொம்ப கோவமா, என்ன மலர் ரொம்ப பேசுகிற, இந்த வீட்டில் இத்தனை நாள் நீ தானே வேலையை பார்த்துக்கிட்ட, இப்போ தான் உனக்கு தெரியுதா தனியாக இவ்வளோ வேலையை பார்க்குறோன்னு,
நீ என்ன வர வர எங்களை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க? மறுபடியும் அழகுமதி வந்துட்டா அழகுமதி நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு எதிர்த்து பேசுறியா, இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, ராகவன் மாமா, நான் அப்படிலாம் யோசிக்கல. அழகுமதி இந்த வீட்டு மருமக, அவங்க எப்பயுமே இங்கே தான் இருப்பாங்க. எனக்காக உங்கள் பையன் பாக்கியராஜே சப்போர்ட் பண்ண மாட்டார், அழகுமதி எனக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதுக்காக யோசிக்க போகிறேன்னு சொல்லும்போது, நல்ல வேலை மலரு, நீ எல்லாம் வேலைக்கு போகலை. நீ மட்டும் வேலைக்கு போன அதுக்கப்புறம் என்றைக்குமே எங்கள் பேச்சை கேட்க மாட்டேன். அழகுமதி மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவ. நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போதே இவ்வளோ பேசுறியே, உனக்கெல்லாம் பெரிய வேலை கிடைச்சா உன்னை கையில் பிடிக்க முடியாது. அப்புறம் உன்னுடைய பேச்சை தான் நாங்கள் கேட்கணும். இப்போ தண்ணி எடுத்து கொடுன்னு சொன்னேன், இதை புரிஞ்சுக்காம இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்க. நீ வீட்டில் தானே இருக்க, இந்த வேலையை உன்னால் செய்ய முடியாதா? அது மட்டும் இல்லை, தைலம் எடுத்துகிட்டு வா. கிச்சனில் இருக்க வேலையை நீ எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ எனக்கு கால் வலிக்குது, உடனே அந்த தைலத்தை போட்டு விடு. அது மட்டும் இல்லாமல் நான் ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்ச நேரம் அங்கே ரூமில் இந்த காலெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி விடு. அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். நீ அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்க வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, என்னத்தை, இப்போ எல்லாரும் வேலைக்கு கிளம்புறாங்க, அந்த சமயம் தைலம் போட்டு விடணும், கால் பிடிச்சி விடணும், இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களே. அப்புறம் பாக்கியராஜ் வேலைக்கு கிளம்பும்போது என்னால் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மி, பாத்தியா மலர் எவ்வளோ பேசுகிறான்னு? நீ உனக்கு ரொம்ப முடியலன்னு சொல்கிற, ஆனால் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு மலர் பேசி புரிய வைக்கிறா. மலரு, இதெல்லாம் சரியில்லை. இப்படியே நீ பேசிகிட்டு இருந்த அதுக்கப்புறம் உன்னுடைய அம்மா தம்பின்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேச வேண்டியதாக இருக்கும். மலர் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, உங்கள் பொண்ணு மலர் கொஞ்ச நாள் உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும்னு அவங்கக்கிட்ட நான் பேச வேண்டியதாக இருக்கும். பரவாயில்லையான்னு சொன்ன உடனே, மாமா ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்க? ஏன் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க? இப்போ நான் என்ன பேசிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க? இப்போ எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, அவ்வளவுதான். அந்த வேலையை நீங்கள் செய்வீங்களா, இல்லை ராஜலக்ஷ்மி அத்தை எனக்கு உதவி செய்வாங்களா? இல்லையே. உண்மையாகவே வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் தனியாக பார்த்துக்கிறேன். அப்போ இப்போ நீங்கள் ஒவ்வொரு வேலையை சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி என்னால் செய்ய முடியும்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பேசுகிறேன்னு சொல்லும்போது, ஏன் அழகுமதி இந்த வீட்டு மருமக தானே, நீயும் மூத்த மருமகளா? அழகுமதி இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னால் அழகுமதி உன்னுடைய பேச்சை கேட்க மாட்டாளா? அழகுமதி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே போனா போதுன்னு அழகுமதி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டல்ல, அப்புறம் என்ன? அழகுமதி உன்னுடைய பேச்சை கேட்பா. அழகுமதியும் வீட்டில் தானே இருக்கா, நீங்கள் என்ன வேலைக்கா போகிறீங்க அப்படின்னு அழகுமதியவும் மலரையும் ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க ராஜலக்ஷ்மி. அழகுமதி வேலைக்கு போகும்போது கூட ராஜலக்ஷ்மி அத்தை இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வீட்டில் தான் இருக்கோன்னு சொல்கிறாங்க. வீட்டில் மட்டும் என்ன, நாங்கள் எப்பயுமே ரெஸ்ட் எடுக்கிறோமா? எந்த வேலையும் செய்யாமல் நிம்மதியாக இருக்கோமா? இல்லையே. இவங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்பயுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதில் நான் வேலைக்கு போகவே கூடாதுன்னு வேற ராஜலக்ஷ்மி அத்தை யோசிக்கிறாங்க. வர வர இந்த வீட்டில் நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை அப்படின்னு மலர் உடனே ராஜலக்ஷ்மி சொன்ன மாதிரியே தைலம் எடுத்துகிட்டு போட்டு விடுறாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ராஜலக்ஷ்மி அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் சொன்ன வேலையை மலர் செய்யலைன்னா கண்டிப்பாக நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு மலர் என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பேசியிருக்கேன்னு ராஜலக்ஷ்மி ராகவன் கிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மலர் கேட்டுட்ருக்காங்க. கிச்சனுக்கு வந்த மலர் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அழகுமதி கிச்சனில் இருக்கிற வேலையை செய்யணும்னு நான் எப்படி கூப்பிட முடியும்? அழகுமதி அவங்களே வேலையை பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இவங்க பேசுகிற பேச்சுக்கு நானும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். நான் வேலைக்கு போனாதான் என்னோட அருமை பெருமை என்னன்னு இங்கே ராகவன் மாமா ராஜலக்ஷ்மி அத்தைக்கு புரிய வைக்க முடியும். இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ரூமுக்கு வந்த மலர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் மலர்கிட்ட பேசுறதுக்காக அழகுமதி வராங்க. அழகுமதி மலர்கிட்ட அக்கா என்ன என்ன செய்கிறீங்கன்னு கேட்கும்போது, எப்பயும் போல தான் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் வேறு வேலை கிடைக்கணும்னு நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே மலர் யோசிக்கிறாங்க, அழகுமதி கிட்ட நம்ம ஏன் வேலைக்கு போகிறத பற்றி பேசக்கூடாது அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க. மலரக்கா என்ன யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட பேசலாமேன்னு தான் வந்தேன், நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, எனக்கு என்னைக்கு தான் இந்த வீட்டில் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையை பற்றியும் நான் ரேவதி கிட்ட சொல்கிறேன்னா, அதனால் என்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. தண்ணி பக்கத்தில் தான் இருக்குது, தண்ணியை எடுத்து கொடுக்கறதுக்காக கிச்சன்லேருந்து நான் வரணுமா? இந்த வேலையை கூட உன்னால் செய்ய முடியாதா? நீ வீட்டில் தானே இருக்க, நீ என்ன வேலைக்கு போறியான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிற வேலையை நீ செய்யலைன்னா அதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டுக்கு தான் போகணும், இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே முடியாதுன்னு ராகவன் மாமா சொல்கிறாரு. இப்போ தான் புரியுது, நான் வேலைக்கு போனாதான் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எந்த வேலையும் கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க ராஜலக்ஷ்மி அத்தை.
அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போனால் மட்டும் நீ நல்லா சம்பாதிக்க முடியுமா? இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்க போறியான்னு கேள்வி கேட்குறாங்க. உண்மையாகவே நான் வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்க முடியும்னு எனக்கு தெரியும். எனக்கு நிறைய திறமை இருக்குது அழகுமதி. என்ன செய்கிறது? இவங்க பேச்சை கேட்டுட்டு பாக்கியராஜுக்காக இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இவங்களுக்காக ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போவும் நான் தான் தண்ணி எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு முடியலன்னா தைலம் போட்டு விடணும். அவங்க சொல்கிற வேலையை உடனே செய்யணும். அவங்க கூப்பிட்ட உடனே வந்து நிற்கணுமா? இதெல்லாம் இன்னும் எத்தனை நாள் நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் இனியும் இவங்க பேச்சை கேட்க எனக்கு விருப்பமே இல்லை. கண்டிப்பாக ராகவன் மாமா பேச்சையும் கேட்கக்கூடாது, ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு மட்டும்தான் தோணுது. ஆனால் எங்கே வேலைக்கு போகிறது? எப்படி எனக்கு வேலை கிடைக்கும்னு ஒன்றுமே புரியல. நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா அழகுமதி அப்படின்னு மலர் கேட்ட உடனே, மலருக்கா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அழகுமதி சந்தோஷமாக கேட்குறாங்க. ஆமாம் அழகுமதி, நான் வேலைக்கு போனால் தானே சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு நான் போனாலும் என் அம்மாவுக்கும் தம்பிக்கும் நான் தானே சப்போர்ட் பண்ணணும். அப்போ நான் சம்பாதிச்சா தானே என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். இத்தனை நாள் பாக்கியராஜ் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. அவங்க பேச்சை நான் கேட்கலனா எங்கள் வீட்டுக்கு போகணுமா? இதே எனக்கு ஒரு நல்ல வருமானம் வந்தால், எனக்கு ஒரு வேலை இருந்தால் இவங்க பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ராஜலக்ஷ்மி அத்தை பேசுனாங்கன்னா உடனே நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு தெளிவாக பேசிட்டு கிளம்புவேன். இப்போ எனக்கு வேலையும் இல்லை. பாக்கியராஜை நம்பி நான் தான் இந்த வீட்டு மருமகளாக வந்து ஏமாந்து போய் நிற்கிறேன். பேசாமல் இந்த வீட்டுக்கு மருமகளாக வராமல் இருந்திருக்கலாம். என் அம்மா பேச்சை கேட்டு என் அம்மா வீட்டிலே இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது அழகுமதி அப்படின்னு மலர் பேசிட்டு ரொம்பவே மனசு வேதனையோடு அழ ஆரம்பிக்கிறாங்க. மலரக்கா, ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? எனக்கு புரியுது. நீங்கள் இப்போ வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்காக பேசியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்காகவும் பேசுவேன். உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நீங்கள் போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்படிலாம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக இனி பாக்கியராஜை நம்பவே மாட்டேன். எனக்காக பாக்கியராஜ் என்றைக்கும் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டார். பாக்கியராஜுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாரு. அதனால் நான் இந்த வீட்டு மருமகளாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மலர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அழகுமதிக்கிட்ட வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அழகுமதிக்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. உடனே அழகுமதி, அக்கா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மலரக்கா வந்து நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மலரை பற்றி சொல்கிறாங்க. மலர் வந்து வேலைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் அழகுமதி வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மலர் சந்தோஷப்படுறாங்க. அழகுமதி, நான் உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு ராகவன் மாமா ராஜலக்ஷ்மியத்தை சொன்னாங்க. உனக்காக நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீ என்னை வந்து புரிஞ்சுக்காமல் பேசுனதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நீயும் இந்த வீட்டு மருமக தான். என்னுடைய நிலைமை உனக்கும் வரக்கூடாது. கண்டிப்பாக நீயும் வேலைக்கு போகணும், நீயும் நல்லா சம்பாதிக்கணும், இந்த வீட்டில் நீயும் தலை நிமிர்ந்து நிற்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மலரக்கா, எனக்கு நான் வேலைக்கு போகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜலக்ஷ்மி அத்தை சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் எதுக்காக நான் வேலைக்கு வர வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் தான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். கண்டிப்பாக எனக்கு இதை விட பெரிய வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்கிட்ட எவ்வளோ ஆறுதலாக பேசுனீங்க, அதனால் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்படுறாங்க மலர். அடுத்த நாள் மலர் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அங்கே சந்தோஷமாக வந்த அழகுமதி, மலரக்கா உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அழகுமதி, இவ்வளோ சீக்கிரமாக வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன்ல, வேலை கிடச்சிருச்சு, நாளைக்கே அவங்க ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, உண்மையாக தான் சொல்கிறியான்னு சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கும் வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அழகுமதி. நம்ம 2 பேருக்கும் ஒரே நாளையில் ஒன்றா வேலை கிடச்சிருக்குன்னு கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை எப்படி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுன்னு புரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மலர். என்ன மலர், அழகுமதி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க? என்ன பேசுகிறீங்கன்னு சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல, நாங்களும் இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மலர் வந்து சொல்கிறாங்க, அழகுமதி இப்போ இந்த உண்மையை சொல்ல வேண்டாம். அப்படியே சொன்னாலும் நமக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னால் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம், வீட்லேயே இருங்கன்னு சொல்லிடுவாங்க ராஜலக்ஷ்மி அத்தை அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, ஏன் சொல்லக்கூடாது? நம்ம திறமைக்கு நமக்கு வேலை கிடச்சிருக்கு. இந்த உண்மையை இன்னைக்கு சொல்லலைனாலும் கண்டிப்பாக இந்த உண்மை தெரிய தானே போகுது. அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். இனி கிச்சனில் இருக்க வேலையை ராஜலக்ஷ்மி அத்தை தான் செய்ய போகிறாங்க. இன்னைக்கு மட்டும்தான் இந்த வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அழகுமதி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன்,
மலரக்கா என்கிட்ட என்ன சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியராஜ் வந்து என்ன அழகுமதி என்னாச்சுன்னு கேட்கும்போது மலரக்காவுக்கு வேலை கிடச்சிருக்கு, அதான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் மலரை பார்க்குறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, அழகுமதி தான் எனக்கு உதவி செஞ்சாங்க, அழகுமதி எனக்காக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினாங்க, நானும் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கும் பெரிய வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும், உங்களுக்காக தான் இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சேன், உங்கள் பேச்சை கேட்டேன், ஆனால் இப்போ நான் வேலைக்கு போகணும்னு நினச்சேன், எனக்கு வேலையும் கிடச்சிருச்சு அப்படின்னு மலர் சொல்லும்போது உடனே ராகவன் சொல்கிறாங்க, எங்ககிட்ட கேட்காம எங்கள் பேச்சை கேட்காம நீ எப்படி வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லும்போது இதில் உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, நான் தான் வேலைக்கு போகணும்னு நினச்சேன், வேலை கிடச்ச உடனே இந்த வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு நான் தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும், இதில் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் பாக்கியராஜ் வேலைக்கு போகிறாரு, சுரேஷ் வேலைக்கு போகிறாரு, அதே மாதிரி உங்கள் பொண்ணு ஸ்வேதாவும் படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்த மருமக மட்டும் வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு மலர் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. பார்த்தீங்களா, மலர் நம்மளை எதிர்த்து பேசுகிறா, அழகுமதி தாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. உடனே மலர் சொல்கிறாங்க, அழகுமதி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க, அவங்க எப்படி இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்க முடியும், உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன் ராஜலக்ஷ்மி அத்தை, இன்னைக்கு உங்களுக்காக விதவிதமாக சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன், ரொம்ப ருசியாக சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன், ஏன்னா நாளையிலேருந்து நான் கிச்சன் பக்கமே போக போகிறதில்ல, நீங்கள் தான் சமைச்சு கொடுக்க போகிறீங்க, அதான் இன்றைக்கி உங்களுக்காக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளையிலேருந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாது, நான் நிம்மதியாக என் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு மலர் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. ராஜலக்ஷ்மி மலரனை இப்படி பேசுகிறா அப்படின்னு யோசிக்கும்போது பாக்கியராஜ், மலர் பேசுகிறத கேட்டுட்டு அமைதியாக இருக்க, மலர் வேலைக்கு போகவே கூடாதுன்னு நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மலருக்கு வேலை கிடச்சிருக்குன்னு மலர் சந்தோஷமாக இருக்கும்போது மலர் வேலைக்கு போக வேண்டான்னு நான் எப்படிமா பேச முடியும்னு சொல்லும்போது, ஆமாம் பாக்கியராஜ், நீ எப்பயுமே மலருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு பேசுகிறாங்க. பாக்கியராஜ் அமைதியாக இருக்காரு. உடனே சுரேஷ் அழகுமதியை பார்க்கும்போது அழகுமதி சொல்கிறாங்க, எனக்கும் வேலை கிடச்சிருக்கு, ராகவன் மாமா சொன்ன மாதிரி எனக்கு இந்த வேலை நிரந்தரமாக கிடச்சிருக்கு, நானும் நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன்னு சொன்ன உடனே இங்கே சுரேஷ் ரொம்பவே பதட்டமா, என்னது வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க வேலை கிடச்சிருச்சு, நானும் மலரக்காவும் நாளையிலேருந்து வேலைக்கு போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அழகுமதி வேணும்னே மலர் வேலைக்கு போகணும்னு நினச்சி தான் மலருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், அப்போ நாளையிலேருந்து மலர் கிச்சன் பக்கமே வரமாட்டாளா, இவங்க எல்லாருக்கும் நான் தான் சமைச்சு கொடுக்கணுமா, இன்னைக்கு அதுக்காகவே மலர் விதவிதமாக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காளா, இந்த உண்மை தெரியாமல் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது மலர் அப்படின்னு இவ்வளோ நேரம் பாராட்டி பேசினேனே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி. என்ன பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க, மலர்கிட்டையும் அழகுமதிக்கிட்டையும் பொறுப்பாக இந்த வீட்டில் இருக்க வேலையை செஞ்சால் போதும், வேலைக்கு போக வேண்டான்னு நீங்கள் எல்லாரும் பேச வேண்டிதானே, நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ராகவன் சொல்கிறாங்க, அதான் மலரும் அழகுமதியும் நம்ம பேச்சை கேட்கவே கூடாதுன்னு இருக்காங்களே, அப்புறம் நம்ம இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லும்போது, பேசாமல் தங்கராஜ் மாப்பிள்ளைய வர சொல்லலாமா, தங்கராஜ் மாப்பிள்ளை வந்து பேசினா மலரும் அழகுமதியும் புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த மலர் சொல்கிறாங்க, நீங்கள் பேசினாலே நான் புரிஞ்சுக்க மாட்டேன், தங்கராஜ் அண்ணன் வந்து பேசினா அவர் பேச்சை நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, பாக்கியராஜ் அமைதியாக இருக்கும்போது தங்கராஜ் அண்ணன் எதுக்காக நாங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு வந்து பேசணும், தங்கராஜ் அண்ணன் வந்து பேசினாலும் நான் கண்டிப்பாக நான் வேலைக்கு போவேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு மலர் வந்து பேசிட்டு போகிறாங்க. இதை பார்த்து ராஜலக்ஷ்மிக்கு ரொம்ப கோபம் வருது. அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. இங்கே ராஜலக்ஷ்மிக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக ராஜலக்ஷ்மி இனி பொறுப்பாக இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சாதான் மலரோட அருமை பெருமையை புரிஞ்சுப்பாங்கன்னு இங்கே அழகுமதியும் மலரும் யோசிக்கிறாங்க. அதனால் சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பணும்னு இங்கே அழகுமதியும் மலரும் அங்கே வந்து சந்தோஷமாக வேலைக்கு கிளம்புறாங்க. மலரு, கிச்சனில் எல்லா வேலையும் செஞ்சிட்டியா, நீ வேலைக்கு போகிறதெல்லாம் சரிதான், ஆனால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, அத்தை நீ என்ன வேலைக்கா போகிற, வீட்டில் இருக்க வேலையை செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ நான் வேலைக்கு போகிறேன், வீட்டில் இருக்க எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது, நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அத்தை, நீங்கள் என்ன வேலைக்கா போகிறீங்க, வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, நீங்கள் வீட்டில் இருக்க வேலையை பாருங்கள் அப்படின்னு மலர் பேசிட்டு சந்தோஷமாக தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்து அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, மலரக்கா ராஜலக்ஷ்மி அத்தைக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க, மலரக்கா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இதை பார்க்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அழகுமதியும் மலரும் சந்தோஷமாக வேலைக்கு கிளம்புறாங்க. இப்படிலாம் நடக்கணும் யோசிக்கவே இல்லையே. அழகுமதி மலர்கிட்ட பேசி
மலருக்கும் வேலை கிடைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சதால மலர் என் பேச்சை கேட்காம இப்போ வேலைக்கு கிளம்புறா. அழகுமதிக்கும் வேலை கிடைச்சிருச்சே அப்படின்னு. வீட்டில் இருக்க வேலையை எப்படி என்னால் செய்ய முடியும்? தனியாக அந்த வேலையெல்லாம் நான் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியலையே. மலர் இத்தனை நாள் தனியாக அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்தேன். இனி என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாதே. கண்டிப்பாக எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. மலரும் அழகுமதியும் ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு கிளம்பி போறாங்க. இதை பார்த்து பாக்யராஜும் சந்தோஷப்படுறாரு. மலர் நினைச்ச மாதிரியே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு பாக்யராஜ்.